வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் HCL டெக் பார்த்தோம். HCL டெக்னாலஜி. இந்த வீடியோவில் டெக் மகேந்திரா பார்த்துருவோம். ஃபண்டமெண்டல் அனலைஸ், குவார்ட்டர்லி எஸ்டிமேட் அண்ட் ஆக்சுவல் கம்பேரிசன், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ஃபினான்சியல் ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் எஸ்டிமேஷன், 5 years price history and median PE and current PE comparison. இந்த எல்லா பாயிண்ட்டையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்க்கெட் கேப் 1,59,826 கோடி, ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய், டிவிடெண்ட் ஈல்ட் 2.75%, அண்ட் ஸ்டாக்கோட 52 வீக் ஹை 1,854 ரூபா. ஸோ ஹையிலிருந்து 12% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கரண்ட் ப்ரைஸ். அண்ட் 52 வீக் லோ 1,209 ரூபா. 1,209 ரூபாயிலிருந்து 34% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ ஷேர் பிஇ கம்பேர் பண்ணும்போது ஷேர் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇ விட 29% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 35% ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 18% அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 38%, பப்ளிக் அதர்ஸ் 9% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 years CAGR 8%, 3 years 6% அண்ட் லாஸ்ட் 2 years 0%. தட் மீன்ஸ் சேல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டு எதுவும் இல்லை. பாட்டம் லைன் க்ரோத் பார்க்கும்போது பாட்டம் லைன் க்ரோத் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன ஆயிருக்கு. லாஸ்ட் 5 years CAGR 0% அண்டு லாஸ்ட் 3 year அண்டு லாஸ்ட் 2 years CAGR -12%. ஸோ பாட்டம் லைனில் அடி வாங்கியிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்துருவோம். ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 year 14%, 3 years CAGR 12% அண்ட் லாஸ்ட் 2 year 11%. ஸோ கிராஜுவலாக ஆப்ரேட்டிங் மார்ஜினும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். குவார்ட்டர்லி எஸ்டிமேட் நம்மளோட எஸ்டிமேட் வந்து 774 கோடி. அவங்க கொடுத்த Q3 ரிசல்ட் 1,119 கோடி. ஸோ 31% ரிசல்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது நம்மளோட எஸ்டிமேட்டை விட. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். ஸோ போன வீடியோ பார்த்த அதே டெக் மகேந்திரா, TCS, இன்ஃபோசிஸ் அண்ட் HCL டெக்னாலஜி இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கேன். ஸோ மீடியன் பிஇ 25, டெக் மகேந்திரா மெயின்டைன் பண்ணுறது 31. ஸோ மீடியன் பிஇ விட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்டு ப்ரைஸ் டு புக் மீடியன் 7, இவங்க அதை விட 5.85 கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் பொறுத்தளவுக்கு மீடியனோட கம்மியாக இருக்குது. ஓகே. டெப் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் 0 தான். எபிட்டா மார்ஜின் மீடியன் 23, இவங்க 15 தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ மீடியனோட கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 14, இவங்க 7 தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ மீடியனோட குறைவாக இருக்குது. அண்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29, இவங்களுக்கு 13 தான். அண்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 41, இவங்களுக்கு 21 தான். 20% ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அடி வாங்கியிருக்கு. அண்டு டிவிடெண்ட் ஈட்டு போகிறது 3%, 2.75% கொடுக்குறாங்க. ஸோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, பட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷனில் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்பேரிசன் பார்த்துருவோம். 21% ஆவரேஜ் மீடியன், இவங்க 13. ஸோ ஆப்ரேட் மார்ஜினும் அடி வாங்குது. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அசட் மீடியன் 18, இவங்க வெறும் 8 தான். 10% ரிட்டர்ன் ஆன் அசட்டும் அடி வாங்குது. டெக்னிக்கல் அனலிஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 years வீக்லி சார்ட். ஹை 1,854, லோ 915. 2021 இருந்த ஹையை அகெயின் 2024, அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக 2 February வந்து டச் பண்ணி பார்த்துருக்கு. அகெயின் ஃபெயிலியர் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ 1 year, லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year ஹை 1,854, அதே தான். அண்டு லோ 1,209. ஸோ இப்போ நியர்பை ஹை கட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 years ப்ரைஸ் கம்பேரிசன்.
இதில் HCL டெக் வந்து +62%, டெக் மகேந்திரா 64% ப்ளஸ், அண்டு ஐடி இண்டெக்ஸ் 34%, இன்ஃபோசிஸ் +12%, டிசிஎஸ் -9%. இதே லாஸ்ட் 1 இயர் ப்ரைஸ் கம்பேரிசன், HCL டெக் -11%, டெக் மகேந்திரா -2%, and IT index -16%, Infosys -21%, TCS -26.59% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 15%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 7, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14, return on capital employed 22, debt to equity 0.1, current ratio 1.6, interest covering ratio 19, debt to asset 38, return on asset 8.58, and price to sales 3x, price to book nearby 6x, book value 278 ரூபா, enterprise value to EBITDA 20x, and PEG -67. ஸோ இது மைனஸை எடுத்துக்க வேண்டாம், கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ ஓவராலாக ரேஷியோ அனலிஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோரில் 4 தான் வாங்கிக்குது. 4ங்கிறது நம்ம ஆவரேஜ் 5 ஸ்கோர் விட புவர். ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 965 அண்ட் இம்ப்ளைடு மார்க்கெட் ப்ரைஸ் 1363. ஸோ இது ரெண்டையும் கூட்டி நம்ம ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 1164 எடுத்திருக்கோம். இந்த 1164லேருந்து ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிச்சா பையிங் ப்ரைஸ் 1059. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 1625. ஸோ அதனால 53% பையிங் ப்ரைஸ் விட அதிகமாக இருக்குது. ஸோ ஓவர் வேல்யூட்னு கேட்டகரைஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஹை 1806 ரூபா, லோ 919 ரூபா. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் 1362 ரூபா. 1362 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 1625. ஸோ 19% ஆவரேஜ் ப்ரைஸ் விட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ க்ரோத் பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் பிஇ வந்து 31.89, கரண்ட் பிஇ 31.19. ஸோ நியர்பை சேம் ஆவரேஜ் பிஇயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, -2%. அண்டு இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 24 அண்டு கரண்ட் பிஇ 31. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ விட 29% அதிகமான பிஇயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. Thank you for watching. Please subscribe.